வந்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என்னுடைய நிலைமை கொஞ்சம் உபயோகம். அடுத்த ஆண்டு 80 வயதை நெருங்குகிறேன். அதனால அருமை சகோதரி அவர்கள் அழைத்த போதெல்லாம் என்னால் வர முடியாது, எனக்கு ஒரு துணை வேணும், இருந்தாலும் என்ன சொல்ல முடியாது, நான் அந்த நிலையில இருக்கிறோம், வர முடியாதுன்னு சொன்னேன். ஓய்வு பற்றி 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்தேன். அதனால எனக்கு ஒரு ஆர்வமும் இருந்தது. அவர் திரும்ப என்ன நான் வரமாட்டீங்களா, நான் போன வருஷம் சொன்னீங்க, இதே தான் சொன்னீங்க, இந்த வருஷம் இருக்கிறீங்களா என்ற மாதிரி கேட்கறாங்க. சரி, அடுத்தாண்டு திரும்ப இல்லையோ நானும் போயிடுவோம் அப்படின்ற எண்ணம் வந்தது. என்னுடைய இளைய மருமகன் புதியாளர் அவர்கள் வந்து அவரை நான் அழைச்சிட்டு மாமா போகலாம் அப்படின்னாரு. அதனால நான் வந்தேன். இங்க வந்த பிறகு எனக்கு வயது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நேற்று அவசர அவசரமாக வரோம், ஏதோ ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு எழுதுனேன். என்னுடைய நிலைமையை சொல்வதற்காக ஒரே ஒரு சின்ன சொல்கிறேன். ஒரு நாயனார், ஒரு அடிகளார், சிவனடியார், யாருக்காவது மதிய உணவு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார், அது வழக்காது. ஒரு சிவனடியார் இருக்கு, அப்படி போகும்போது பாக்குறாரு, கிடைக்கவே இல்லை எங்கேயும். கடைசியா ஒரு பக்கம் ஒரு சிவனடியார் கிடைச்சாரு. ஐயா, எங்களுக்கு நீங்க சாப்பிட வரணும், மதியம் வரமாட்டேன். என்னங்க எது வேணாலும் கொடுக்குறேங்க, நான் கறி சோறு தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு. சரிங்க, ரைட், அதனால நான் செய்யறேன். எப்படிப்பட்ட கறி தெரியுமா? ஒரு தாய்க்கு ஒரே மகனா இருக்கணும், அந்த பிள்ளைய சமைக்கணும். எப்படி சமைக்கணும்? தாய் தலையை பிடிக்கணும், தந்தையை அறுக்கணும், அதாவது சமைச்சு எனக்கு உணவா கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்றார். வேற வழி இல்லை, எந்த சிவனடியாரும் கிடைக்கல. அப்ப எல்லாம் சம்பளமா தான் அந்த காலத்துல. அப்ப அவரை ஒத்துக்கிறார். அதே மாதிரி வீட்டுல வந்து ஒரே பையன், அந்த பையனை அறுத்து கறி சமைச்சாச்சு, சமைச்சு ரெடி ஆயிடுச்சு. சிவனடியார அழைக்கிறாங்க. அவர் வர வந்துதான் சொல்றாரு, சாதத்தை போடுறாங்க, குழம்பு ஊத்துறாங்க, கறியெல்லாம் தலைக்கறி சமைச்சீங்களான்னு கேட்கறாங்க. அந்த தாயா இருக்கிறவங்க அதே சமைச்சிட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க, தெரியாது அவங்க. ஏன்னா அங்க செங்காட்டங்குடி அம்மை அவங்களுக்கு தலையை மட்டும் அவங்க சமைக்கலாம், கத்த புள்ள சிறுதுள்ள நேரம் சொல்றாங்க. அப்போ கேட்கல, அது வரைக்கும் அவங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப கேட்கிறாரு, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க, கோச்சு வரையன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன், அவனை போடுங்க சாப்பிடலாம். ஐயோ, அவன் உதவ மாட்டான், இப்போ அவன் உதவ மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் கூப்பிடு அவனை, அப்படின்னு உதவ மாட்டான், நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்றாரு. சரி பாக்குறாங்க. ஏன்னா கோவலம் தான் தன்னுடைய கணவன் தெரிஞ்ச பிறகும் அங்க போய் மதுரை நகர நம்பிய திருத்தரு மருங்கியில் இந்த மாலையை வாங்குறவன் சாதனம் குடிக்கு என்று சொல்ற மாதிரி இவங்க நம்ம சும்மா கூப்பிடுவோம், பாவனையா கூப்பிடுவோம். அவரானா இல்லையா பார்க்கலாம், அது அப்பதான் சிவனடியார் சாப்பிடுவார் சொல்லி வெளியே போயின்னு கண்ணே சீராளா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பையன் ஒரே ஓட்டம் ஓடியாதான். ஆச்சரியம் போச்சு அவனுக்கு, ஒண்ணுமே புரியல. உள்ள போய் பார்த்தா இலையில குழம்பு இல்ல, சட்டியில குழம்பு இல்ல. இந்த நிலை எப்படி அப்படின்னா, இமயபுரம் என்படுமோ. ஏன்னா அந்த பையனை அறுத்தாச்சு, சமைச்சாச்சு, இப்ப இலையில கொஞ்சம் இருக்குது, சட்டியில கொஞ்சம் இருக்குது, கரண்டில கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் எடுக்கணும், இல்ல எடுத்து மறுபடியும் அதை பச்சை ஆக்கணும், பச்சையாக்கி உயிர் கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. அப்ப இமயபுரம் என்ன பண்ணும்? இருக்கிற பூரா பேர் ஸ்டாஃபுங்க பூரா பேர் எல்லா வேலையும் நிறுத்திட்டு இந்த பையன் வேலையை செய்யணும், உடனடியா செய்யணும். அப்படி ஒரு செகண்ட்ல கூடும்போது உடையணும் அந்த பையன். அப்படி செய்யணும்னு சொன்னா அந்த யமலோகம் என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாரு கூட. ஏன்னா யமன் வந்து ஏற்கனவே உதவாங்க. அந்த சீரா மார்கண்டேயனுக்கு போய் அவன் அலைய போட்டு போது அவன் குடிச்சு எடுக்கும் போது சிவபெருமான கோவம் வந்து எடுத்து வச்சிடறாரு. அப்பதான் யமன் கொஞ்சம் எடுப்பு கொஞ்சம் வளைஞ்சு அணைக்க முடியாத வந்தான். அதை பயந்து போய் அவ்வளவு சீக்கிரம் செய்து அந்த பையனை உணர்ந்து கொடுக்குறாங்க. பையன் விடுறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இமயபுரம் என்படுமோ அப்படின்ற நிலையதான் என்னுடைய நிலையம். நான் அந்த மாதிரிதான் நேற்று அவசரமா எழுதுனேன், நான் வர போறமே, நம்ம எல்லாம் எழுதுமே அப்படின்னு சொல்லி நேரமும் கடந்து விட்டது. செவிக்குள்ளான உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்றார். ஏன் எத்தனை பேர் நம்புறாங்க? அதெல்லாம் நடக்க முடியும். இருந்தாலும் இங்க இவ்வளவு பேர் நீங்க இருக்கிறது எனக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம எல்லாம் உணர்ந்தவர்கள் இருந்தனால இருக்கிறீர்கள். எங்க ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆற்றலாளர், நம்முடைய தலைவர் அவர்கள். எனக்கு என்ன தம்பின்னு சொல்றாரு பாருங்க, அந்த தம்பி எனக்கு தம்பி தான். உண்மையிலே அந்த தம்பிக்காக
பல ஆண்டுகளும் பாடுபட்டோம். பல கிராமங்களெல்லாம் பேசி நிதியெல்லாம் திரட்டி எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்த அந்த தம்பியுடைய மனம் எனக்கு பெரிய வேதனை. அப்படிப்பட்டார் அந்த வீர மனிதன் என் திசை பார்க்கின்றேன், என் சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்கிறதா என்று சொன்னா இல்லையா? அப்படிப்பட்ட வீரத்தம்பியுடைய தம்பி என்று சொல்கிற போது எனக்கு அவர்கள் அதிகப்படுத்து. அதை இங்கே செய்திக்கு வருகிறேன். அடல்கானவா இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைத்த அருமை தங்கை நம்முடைய தனலட்சுமி அவர்களுக்கும் நடுவர்களுக்கும் உங்களுடைய எல்லாரும் என்னுடைய வணக்கத்தை முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்த்தாய் வணக்கம். திக்கட்டும் வெற்றி நடைகின்ற தென்தோள் மரவர்தம் தக்கதொரு மொழியே தமிழ்த்தாயே நீ என்றோ மக்கள் பெறும் கூட்டத்தால் மரபு வழி தொடர்கின்ற எக்காலத்தும் இளமை மாறா எம்மொழியை வணங்குகிறேன். தலைமை கவிஞர் ஆசுகவி வீசும் ஆற்றல் அருங்கவியாம் ரமேஷ் அமல்ராஜ் அவர்கள் வீசுபுகழ் தமிழர்களும் வீசுபுகழ் தமிழை நாடும் வீருடனே வளர்க்கின்ற பேசுபொருள் கவிஞர் இவர். பெருமை சேர் இவ்வரங்கில் மாசில்லா தலைமையை மனமாற வணங்குகின்றேன். கவியுடன் இவ்வரங்கில் கவியொன்று பிரசவித்தேன், செவியென்று கேட்டிடுவீர், சீக்கிரமே முடித்திடுவேன். அவையோரை பணிந்து அனைத்து கவிஞர்களையும் சுவை வர வேண்டி சுத்தமாய் வணங்குகிறேன். அடல்கானவா உலகத்து வளர்ச்சிகள் ஒரு நாளில் வந்ததில்லை, பலகால முயற்சிகளால் பல்கி பெருகியதே. சில காலம் விலங்குகளாய் சிதறி கிடந்தவர்கள் நலமுடனே சேர்ந்து வாழ நன்கறிந்து தொடங்கினரே. பச்சையாய் எதையுமே பசி வந்தால் சென்ற புசித்தவராம். இச்சைக்கு வெறியுடனே இனப்பெருக்கம் செய்தவர்கள் நச்சென்றே என்று வாழ்கின்றோம், நலமல காணுகின்றோம், உச்சத்தை அடைந்துள்ளோம், உருவகை கொள்ளுகின்றோம். களமல கண்ட பின்னே காடகன்று வீடு கண்டு வளமிகு பெருவாழ்வு வாழ்ந்ததென்று கல்வியாலே தளமமைத்து காத்த மன்னர் தமிழையே வளர்த்தார்கள். உளம் விரும்பி பெருங்கவிகள் உண்டாக்கினர் சங்க நூல்கள். அடல் காண வேண்டியே அருங்கவிகள் படைத்திடுவோம், அருங்கலைகள் படைத்திடுவோம். விடல் வேண்டும் கீழ் செயலை விரும்பிடும் பண்பதுவே. கெடலின்றி மொழிகாத்து கேடகற்ற துணை நிற்போம். தொடங்க வேண்டும் உச்சத்தை தேன்பாகாம் நம்மொழியை. நல்லதொரு கவியரங்கை நமக்கெல்லாம் அமைத்து தந்து வெள்ளமாய் உள்ளம் கொண்ட வெற்றி மங்கை தனலட்சுமிக்கும் எல்லாமாய் இணைந்து உழைத்த எல்லா தோழமைக்கும் நல்மணத்து அவையோருக்கும் நற்சொல்லி வணங்குகின்றேன். நன்றி 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 வணக்கம். அரும்பணிகள் படைத்து